வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா தடியங்காய் வச்சு தடியங்காய் தயிர் பச்சடி. நெல்லையில் இது தடியங்காய் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேர். சில ஊரில் வெள்ளை பூசணிக்காய், சில ஊரில் பூசணிக்காய். நெல்லையில் இது தடியங்காய். இந்த தடியங்காய் வச்சு தயிர் பச்சடி. இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, மல்லித்தழை, கருவேப்பிலை, தேங்காயில் ஜீரகம், பச்சை மிளகா போட்டு அரைச்சி ஊற்றணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு செவந்த உடனே கருவேப்பிலை போட்டு தடியங்காயை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு வெந்த உடனே காரத்துக்கு தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அரைச்சி ஊற்றிட்டு வெந்த உடனே கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு கலந்து அதில் கரைச்சிட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். ஆறின உடனே தயிர் 2 ஸ்பூன் ஊற்றி மல்லித்தழை 1 ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குறேன். சுவையான தடியங்காய் தயிர் பச்சடி ரெடி. நான் செய்கிறத காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன் பொரிஞ்சிருச்சு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் செவந்துருச்சு, கருவேப்பிலை 1 இனுக்கு கிள்ளி போட்டுட்டு நறுக்கி வச்ச தடியங்காயை எண்ணெயில் ஒரு பரட்டிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். அப்போல உப்பு சொல்ல மறந்துட்டேன். உப்பு போட்டு வேக வச்சுட்டுருக்கிறேன். காய் அரைப்பதம் வந்த உடனே அரைப்பதம் வெந்த உடனே நம்ம விழுது தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அதை அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்து காயில் ஊற்றிட்டு சூடு ஆறின உடனே தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை, பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கிண்டு இறக்குனா சுவையான தடியங்காய் தயிர் பச்சடி ரெடி. அதை காமிக்கிறேன் நான் உங்கள்கிட்ட. இப்போ அரைச்சி வச்சு அது விழுத ஊற்றியாச்சு. தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம். காய் அரைப்பதம் வெந்துடுது. வெந்த உடனே ஃபைனலாக நான் காமிக்கிறேன். சேர்க்குறது தயிர், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், மல்லித்தழை சேர்க்குறத காமிக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுது. தடியங்காய் பச்சடிக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ மல்லித்தழை, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் தயிர், ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன். பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. திக்னஸ் பார்த்துட்டு. இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றினேன், அவ்வளோதான், போதும். இப்போ சுவையான தடியங்காய் தயிர் பச்சடி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.